சங்கீத ராக மகோத்சவம் இசை நாட்டிய நிகழ்ச்சியில் நீதியரசர் திரு ஜி சந்திரசேகரன் மற்றும் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்கள். மிகவும் முக்கியமான செய்தி என்னென்றால், உங்களுடைய பான் கார்டை ஆதார் கார்டுடன் இணைப்பதற்கான காலக்கெடு டிசம்பர் 31ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. இதை செய்யலைன்னா ஜனவரி 1ஆம் தேதி முதல் உங்களுடைய பான் கார்டு செயலிழந்துவிடும். அதற்கப்புறம் என்னென்ன சிக்கல்கள் வரும் என்பதையும் ஆதார் பான் இணைப்புக்கான வழிகளையும் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித். ஓவர் டு யூ ரஞ்சித். வணக்கம் நேயர்களே. ஒவ்வொரு தனிநபர் அல்லது நிறுவனங்களின் நிதி சார்ந்த பரிவர்த்தனைகளை பதிவு செய்வதற்காக வருமான வரித்துறையால் வழங்கப்பட்ட நிரந்தர கணக்கு எண் தான் பேன் நம்பர். ஆதார் பேன் இரண்டையும் இணைப்பது தொடர்பாக கடைசியாக வருமான வரித்துறை இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒரு அறிவிப்பை கொடுத்தாங்க. அதாவது அக்டோபர் 1, 2024க்கு முன்பு ஆதார் பதிவை பயன்படுத்தி பேன் கார்டு வாங்கினவங்க வரும் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் ஆதாருடன் இணைத்துவிட வேண்டும் என்று சொல்லப்பட்டது. மற்ற தனிநபர்களுக்கு ஏற்கனவே இணைப்புக்கான அந்த கடைசி தேதி என்பது மே 31, 2024 உடன் முடிவடைந்து விட்டது. அதனால இதுவரை இணைக்காதவர்கள் தற்போது உங்களுடைய ஆதார் எண்ணை பேனுடன் இணைத்தாலும் கூட 1000 ரூபாய் அபராத தொகையை நீங்க ஆன்லைன்ல கட்ட வேண்டியிருக்கும். இதையும் செய்ய தவறிட்டீங்கன்னா வரும் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய பேன் நம்பர் முடக்கப்பட்டுவிடும். ஒருவேளை உங்களுடைய பேன் நம்பர் செயலிழந்து விட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களால வங்கி கணக்கு எதுவும் தொடங்க முடியாது, பங்கு சந்தையில வர்த்தகம் செய்ய முடியாது, அரசு திட்டங்கள் எதற்கும் உங்களால விண்ணப்பிக்க முடியாது, வங்கிகள் அல்லது நிதி நிறுவனங்கள்ல உங்களால கடன் பெற முடியாது, புதிதாக வீடு அல்லது வாகனம் வாங்க முடியாது, வருமான வரியை தாக்கல் செய்ய முடியாது, ஒருவேளை ஏற்கனவே தாக்கல் செய்திருந்தாலும் அதற்கான அந்த ரீஃபண்ட் என்பது கிடைக்காது, வங்கிகள் அல்லது நிதி நிறுவனங்கள்ல 50,000 ரூபாய்க்கு மேல டெபாசிட்டும் செய்ய முடியாது, அதாவது கேஷ் டெபாசிட். இது போன்ற பல சிக்கல்கள் உங்களுக்கு வரும். சரி, பேன் மற்றும் ஆதார் எண்ணை ஆன்லைன்ல இணைப்பது எப்படி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, வருமான வரித்துறையின் இணையதளமான incometax.gov.in அப்படின்ற அந்த பேஜுக்கு நீங்க போனீங்கன்னா உங்களுடைய இடது பக்கத்துல லிங்க் ஆதார் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய பேன் எண் மற்றும் ஆதார் எண்ணை கேட்கும். அதை உள்ளீடு செய்து வேலிடேட் செய்ய வேண்டும். அப்படி நீங்க வேலிடேட் செய்யும் போது ஏற்கனவே உங்களுடைய பேன் நம்பர் வந்து ஆதாருடன் இணைக்கப்பட்டிருந்தால் இப்படி ஒரு மெசேஜ் வரும், ஏற்கனவே உங்களுடைய நம்பர் வந்து இணைக்கப்பட்டு விட்டது அப்படின்னு. ஒருவேளை இணைக்கப்படலை அப்படின்ற பட்சத்தில் மொபைல் நம்பர் கேட்கும். அதை போட்டீங்கன்னா ஒரு ஓடிபி வரும். அதை என்டர் செய்தவுடன் பேன் மற்றும் ஆதார் வந்து இணைந்துவிடும். SMS மூலமாக இணைப்பதற்கும் ஒரு எளிய வழியானது இருக்கின்றது. அதில் UID PAN ஸ்பேஸ் 12 டிஜிட் ஆதார் நம்பர் ஸ்பேஸ் 10 டிஜிட் பேன் நம்பர், இதற்கான ஒரு உதாரணம் இங்கே கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் பார்க்குறீங்க. இப்படி உங்களுடைய மெசேஜை டைப் பண்ணி 567678 அல்லது 56161 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் வந்து SMS அனுப்பணும். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் SMS அனுப்பக்கூடிய அந்த மொபைல் நம்பர் வந்து உங்களுடைய ஆதாருடன் ஏற்கனவே லிங்க் ஆகி இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒருவேளை நீங்கள் SMS அனுப்பினாலும் கூட இன்னொரு கண்டிஷன் இருக்கு. அதாவது ஏற்கனவே அந்த காலம் வந்து நிறைவடைந்து விட்டதனால நீங்கள் 1000 ரூபாயை அபராதம் செலுத்த வேண்டும். ஒரு பக்கம் நீங்கள் SMS அனுப்பி நீங்கள் கோரிக்கை விடுத்தாலும் கூட incometax.gov.in அப்படின்ற தளத்திற்கு சென்று 1000 ரூபாயை நீங்கள் அபராதமாக செலுத்த வேண்டும். அதன் பிறகுதான் உங்களுடைய கோரிக்கையானது பரிசீலிக்கப்படும். அதன் பிறகு லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, உங்களுடைய அந்த இடதுபுறத்தில் அதை கிளிக் பண்ணி உங்களுடைய கோரிக்கையின் நிலை எப்படி இருக்கின்றது அப்படிங்கிற அப்டேட்டை நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளலாம். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, ஒருவேளை நீங்கள் பேன் வந்து ஆதாருடன் இணைக்காம விட்டுட்டீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டு வந்து ஜனவரி 1ஆம் தேதி செயலிழந்துவிடும். ஒரு முறை செயலிழந்து விட்ட அந்த பேன் நம்பர் வந்து மறுபடியும் செயல்பாட்டுக்கு வர குறைந்தபட்சம் ஒரு வாரத்திலிருந்து ஒரு மாதம் வரை ஆகிவிடும். மிகப்பெரிய சிக்கல்ல நீங்க மாட்டிப்பீங்க. அதனால இதுவரை செய்யாதவங்க உடனே செஞ்சிடுங்க. செய்தோமா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறவங்க மேலே சொன்ன மாதிரி இன்கம் டேக்ஸ் சைட்டில் போய் உங்களுடைய ஆதார் நம்பரையும் பேன் கார்டு நம்பரையும் என்டர் பண்ணாவே போதும். ஏற்கனவே இணைக்கப்பட்டிருந்தாலும் காட்டிவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி ரஞ்சித், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. சங்கீத ராக மகோத்சவம் இசை நாட்டிய நிகழ்ச்சியில் நீதியரசர் திரு ஜி சந்திரசேகரன் மற்றும் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்கள்.